எல்லாருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு அமரநாதி பிரானில் திருப்பாணாழ்வார் அருளிய அமரநாதி பிரானில் 10வது பாட்டு, கடைசி பாட்டு. இந்த பாட்டோட அவர் வைகுண்டம் போயிடுறார். வைகுண்டத்துக்கு பெருமாள் சேர்த்துடுறாரு. இப்போ ஸ்ரீரங்கம் பெருமாளோட ஜோதியாக ஐக்கியமாயிடுறார். இந்த பாட்டு தான் கடைசி பாட்டு. பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. இது சாதாரணமாக எல்லாருமே இப்போ மற்ற ஆழ்வார்கள் பாடினதெல்லாம் 10 பாட்டு பாடின உடனே பலஸ்ருதின்னு ஒன்று இருக்கும். பலஸ்ருதி பாட்டு ஒன்று பாடுவா, கடைசி பாட்டு. அதில் வந்து ஊர் பேர் வரும், அந்த ஊர் பெருமாள் பேர் வரும், அதுக்கப்புறம் அதை பாடினவர் யாருன்றது வரும், அதுக்கு அடுத்தது அதனால் நமக்கு கிடைக்கிற பலன் என்னன்றது. இந்த மாதிரி 4 இது ஒரு பலஸ்ருதி. சாதாரண நார்மலாக அப்படி தான் இருக்கும். அதில் அந்த அந்த 4 தான் இருக்கும். அந்த 4 மாறி மாறி இருக்கும். சில இதில் கொஞ்சம் மாறி இருக்கும். பெரும்பாலும் அந்த மாதிரி தான் இருக்கும். அதுதான் பலஸ்ருதி பாட்டுங்கிறது. ஆனால் இவரது வந்து பலஸ்ருதி பாட்டே இல்லை. இதில் முக்கியமாக இவர் நான் சொல்கிறேன். அது அப்புறம் பாட்டை சொல்கிறேன், கேட்டுக்குங்க. கொண்டல் வண்ணனை கோவலனாய் வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை அண்டர்கோன் அணி அரங்கன் அரங்கன் என் அமுதினை அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே. இது பாட்டு. கொண்டல் வண்ணனை கோவலனாய் என்ற வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானே அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை கண்ட கண்கள் மற்றொன்றினை காணாவே அப்படின்றார். இதில் பார்த்துக்கோ, கொண்டல் வண்ணனை. கொண்டல்ன்றது வந்து மலை உச்சி. மலை உச்சியில் இருக்கும் மேகம் பார்த்துருக்கீங்களா? கொடைக்கானல்லாம் போனீங்கன்னா தெரியும், மலை உச்சி இருக்கும். மலை உச்சியை மேகம் அப்படியே சூழ்ந்து அப்படியே பந்து மாதிரி சுற்றின்னு இருக்கும். மலையோட அந்த உச்சியை மேலே சுற்றின்னு இருக்கும். அதனால அதை வந்து அந்த கொண்டல் வண்ணனைன்றது அதுதான். அந்த அந்த நேரம் அந்த மேகத்தை பார்த்தீங்கன்னா கருநீல நேரமாக இருக்கும். அந்த அந்த கொண்டல் வண்ணனைன்னா அந்த அந்த கொண்டலில் இருக்கிற அந்த மேகத்தோட கலரு, அந்த வண்ணனை, அந்த நிறத்தவனை. கோவலனை, கோவலன்றது வந்து கோபாலன். கோன்றது வந்து பசு, பாலன்றது வந்து மேய்ப்பவன். அதுதான் கோபாலன்றது தான் இங்கே தமிழில் மாற்றி கோவலன் சொல்கிறார். கொண்டல் வண்ணனை கோவலனை வெண்ணெய் உண்ட வாயன். வாயில் வெண்ணெய் திருடி வாயெல்லாம் ஒட்டின்னு இருக்கான். ஆனால் வெண்ணெய் உண்ட வாயன்றது அதுதான். வாயெல்லாம் வெண்ணெய் ஒட்டின்னு இருக்கான். இன்றைக்கும் கிருஷ்ணனுக்கு வெண்ணெய் சாத்துறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. வாயெல்லாம் ஒட்டின்னு இருக்கும். அந்த அதை ஒரு இதுவாகவே பண்ணுவா கோவிலில் எல்லாம். வெண்ணெயை சுத்தமாக துடைக்க மாட்டா, வாய்க்கிட்ட கொஞ்சம் விட்டுருவா கிருஷ்ணனுக்கு. வெண்ணெய் உண்ட வாயன் என் உள்ளம் கவர்ந்தானை. இப்போ இப்போ என்ன சொல்கிறாருன்னா, ஸ்ரீரங்கம் கோயிலில் உள்ள அந்த பெருமாளை சொல்கிறார். அந்த பெருமாள் அந்த என் உள்ளத்தை கவர்ந்து அந்த ஸ்ரீரங்கம் என் உள்ளம் கவர்ந்தானை. அந்த பெருமாளை எந்த பெருமாளை பார்த்துட்டு இருக்காரோ இவர், அதான் லோகசாரங்க முனியோட தலையை கழுத்துல தான் உட்காந்துட்டு இருக்காரு. உட்காந்துட்டு ஸ்ரீரங்க பெருமாளை தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுதான் அந்த பெருமாளை சொல்கிறார், என் உள்ளம் கவர்ந்தானை. இன்றைக்கும் நீங்கள் வந்து ஸ்ரீரங்கம் கோயிலில் போய் அந்த பட்டாச்சார கேட்டெல்லாம் தெரியும். பெருமாளோட வாய் இருக்கு பார்த்தீங்களா? ஸ்ரீரங்க பெருமாளோட வாயில வெண்ணெய் வாசனை அடிக்குமா. இன்னைக்கும் இப்பயும் அது நடக்கிறதா. இப்பயும் அதை கேட்டால் சொல்லுவாளாம். கிட்ட போய் அவ அதை அந்த இது பட்டாச்சாரம் இருக்கா இல்லையா, அவள் பார்த்துட்டு சொல்லுவாள் வெண்ணெய் வாசனை வருது வாயிலேருந்து. அதான் வண்ணம் என் உள்ளம் கவர்ந்தானை. அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதனை. அண்டர்கோன் அணி அரங்கன், அணி அரங்கன். அண்டர்கோன் அணி அரங்கன்னா அண்டர் 1000 ஆயர்கள். அதான் அண்டர்ன்றது வந்து ஆயர்கள்னு அர்த்தம். அந்த இடத்துல அண்டர்ன்றது வந்து ஆயர்கள். கோன்னா அரசன், ஆயர்களுக்கெல்லாம் அரசன். அண்டர்னா ஆயர்களுக்கு அண்டர்னு ஒரு பேர் உண்டு. அண்டர்கோன்ன்றது வந்து ஆயர்களுடைய அரசன். அண்டர்கோன் என்ன அடுத்து? அண்டர்கோன் அணி அரங்கன் என் அமுதினை. அணி அரங்கன், அணி அரங்கன்றது வந்து பூமிக்கு அணிகள்லாம் இருக்கிற ஸ்ரீரங்கன்ற அர்த்தம். அணி அரங்கன், அதில் இருக்க பெருமாளை அணி அரங்கனை. பூமிக்கு வந்து ஆபரணமாக இருக்கிற இந்த ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்டுள்ள ரங்கநாதரை. கண்ட கண்கள், அப்படிப்பட்ட ரங்கநாதரை முழுசாக பார்த்துட்டேன். இப்போ இது வரைக்கும் நான் பார்த்ததெல்லாம் ஒவ்வொரு பாகமாக தான் பார்த்துட்டு வந்தேன். முதல்ல வந்து என்ன பார்த்தோம்? கண் இமையை பார்த்தோம். அடுத்தது வந்து அவருடைய ஆடையை பார்த்தோம். அடுத்தது 3வது அவருடைய தொப்புளை பார்த்தோம். 4வது குதிரபந்தம், வயத்தில் இருக்க அந்த இதை பார்த்தோம். வயத்தில் வயிறையும் அருணாகயிறையும் பார்த்தோம். 5வது அவரோட மார்பை பார்த்தோம். 6வது அவருடைய கண்டம், கழுத்தை பார்த்தோம்.
7வது அவரோட வாயை பார்த்தோம். 8வது என்ன பார்த்தோம்? அவரோட வாய். அதுக்கப்புறம் இன்னொன்று இருக்கணுமே, அவருடைய கழுத்தை பார்த்தோம். கழுத்தை ஒன்று பார்த்தோம், நடுவில் அதை விட்டோம். 8வது கழுத்தை பார்த்தோம். 9வது பெருமாளை முழுசா பார்த்தோம். முழுசா பெருமாளை பார்த்துட்டார் இல்லையா போன பாட்டில். இப்போ 10வது அந்த மாதிரி கண்களை, அந்த மாதிரி முழு பெருமாளை பார்த்த இந்த கண்கள் மற்றொன்றினை காணாவே, வேற ஒன்றுத்தையும் பார்க்கக்கூடாது அப்படின்னு தான் சொல்லுவேன். இதில் முக்கியமாக பாருங்க, இதை தான் நான் வெளியே சொல்ல வந்தேன். இந்த திருப்பாணர் அவருடைய பேரையும் கொண்டு வரல. இதனால இப்போ இந்த இவர் பாடி இந்த பாட்டை படித்ததுனால என்ன பலன் கிடைக்கும்னு சொல்லலை. பெருமாளை தான் ஃபுல்லாக பாடியிருக்கார். இந்த பெருமாளை பார்த்த என்னோட கண்ணு வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்றார். அவர்கிட்ட பெருமாள்கிட்ட எதையும் கேட்கல. அவர் என்னை கூட்டுன்னு போங்கன்னு கூப்பிடல. பெருமாளா இவரை கூப்பிட்டுக்கிறார். பெருமாள்கிட்ட இவர் என்னை கூட்டுன்னு போங்கன்னு கூப்பிடல. இந்த கண்கள் மற்றதை காணக்கூடாதுன்னா கண்ணை கூடாக்கி கூட விட்டுருக்கலாம், விட்டு அவரை மிச்ச காலம் வச்சுக்கலாம். ஆனால் பெருமாள் அது மாதிரி பண்ணல. இந்த மாதிரி ஒரு ஜோதியான உருவத்தை ஸ்ரீரங்கம் பெருமாளை கண்ணில் என்ன ஒரு ஆச்சரியமான ஒரு இது பாருங்க. அவருடைய வேண்டுதல், அவருடைய விண்ணப்பம் என்னன்றதை பாருங்க. இதுதான் அவர் என்னை சேர்த்துக்கோ, பரமத்தில் கொண்டு போய் சேர்த்துக்கோ, எனக்கு மோட்சத்தை கொடுங்கன்னு கேட்கவே இல்லை. திருப்பாணாழ்வார் பெருமாளாக அவரை இழுத்துக்கிறார், மோட்சத்துக்கு இழுத்துக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு திருப்பாணாழ்வார் அதனால தான் திருப்பாணாழ்வாரோட பேர் கூட அதில் வரல பாருங்க. இருந்திருந்தா இந்த கடைசி பாட்டில் இருந்துச்சு. அவர் எந்த ஒரு மற்ற இதுலாம் அம்மாவார் பாட்டிலாம் பார்த்தீங்கன்னா சடகோபன் வரும், குருகூர் சடகோபன்ற வார்த்தை வரும். குருகூர் சடகோபன்ற வார்த்தையை நம்ம படிக்கும்போது தெற்கு பக்கம் சேவிச்சுக்கணுமா. தெற்கு பக்கத்தில் ஆழ்வார் திருநகரி இருக்கிறதுனால தெற்கு பக்கம் திரும்பி ஒரு சேவிச்சுன்னு தான் அந்த பேரையே சொல்லணுமா, குருகூர் சடகோபன்றது. அவ்வளோ அது அப்புறம் சொல்கிறேன். நம்ம இது கோவில் திருவாய்மொழி சொல்லும்போது அதை நான் சொல்கிறேன். இது இதில் வரும் பின்னாடி. நான் அது மாதிரி இதில் இந்த மாதிரி ஒரு இதை பார்த்த உருவத்தை நான் வேற இந்த கண்ணால் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்றார். அந்த கண்ணால் அவரை வேற எதையும் பார்க்க வைக்கல பெருமாள். அவரை பார்த்துட்டு இருக்கும்போதே அப்படியே அங்கேருந்தே யோகசாரகம்னியோட தோல்லிருந்து அப்படியே ஐக்கியமாக்கிறார் தனக்குள்ளே இழுத்து. எப்படி ஒரு காட்சி எப்படி அவருக்கு கிடைக்கிறது பாருங்க. அதுதான் வேடிக்கை. அது மாதிரி கிடைக்கவே கிடைக்காது. இந்த மாதிரி ஒரு கிடைச்சிருக்கு பாருங்க அவருக்கு. எவ்வளோ பெரிய விஷயம், ரொம்ப ஆச்சரியம். ரொம்ப அருமையான 10 பாட்டு. திவ்யபிரபந்தத்திலே 10 பாட்டு பாடி இதை முடித்தவர் இவர் தான். 10 பாட்டு பாடிட்டு அந்த அவருக்கு மோட்சமே கொடுத்துருக்கார் பெருமாள். கேட்காமலே மோட்சம் கொடுக்குறார். உள்ளே வரமாட்டேங்கிறார். அவரை தோளில் தூக்கிட்டு வரார். தோளில் தூக்கிட்டு பெருமாளை பார்த்த உடனே மெய் மறந்துடுறார். மெய் மறந்த உடனே அவர் பெருமாள்கிட்ட என்னை மோட்சத்தை கொடு, எனக்கு நல்லா எனக்கு பரமபதத்தை கொடுன்னு கேட்கவே இல்லை. எனக்கு உன்னை பார்த்த கண்ணால் வேற எதையும் பார்க்கக்கூடாதுன்றார். கண்ணை குருடாக்கிட்டு விட்டுருக்கலாம் பெருமாள் இல்லையா. எத்தனையோ வழி இருக்குது. உன்னை பார்த்த கண்ணில் வேற எதையும் பார்க்காதுன்னா என்னை பார்த்துட்டபடி அப்படியே என்னோட உருவம் மட்டும் உன் மனக்கண்ணில் இருந்துகிட்டே இருக்கும். நீ அப்படியே எங்கே போனாலும் எதை பார்த்தாலும் உனக்கு நானாக தான் தெரியுவேன் அப்படின்னு கூட பண்ணி விட்டுருக்கலாம். அதெல்லாம் எதுவும் பண்ணாத பெருமாள் என்ன பண்ணுறா, நீ அப்படி நினைக்கிறியா, நீ எங்கிட்டே வந்துரு அப்படின்னு அப்படியே கூப்பிட்டு விட்றார். மேலேருந்து ஜோதியாக போய் பெருமாள்கிட்ட என்னென்ன கலந்துறார். 10 பாட்டு திவ்ய பிரபந்தத்தில் 10 பாட்டு. ரொம்ப கம்மியாக பாட்டவர் இவர் தான். இவர் எந்த ஊரில் பிறந்தாருன்னு தெரியல, எப்படி இவர் எங்கே எதில் இவருக்கு பேர் என்னன்னு தெரியல. இவர் பேரை சொல்லவே இல்லை. இவர் சொல்லவும் இதில் சொல்லவும் இல்லை, அங்கேயும் சொல்லலை. நம்மாழ்வார் அந்த திவ்ய பிரபந்தத்தை கம்பைல் பண்ண நாதமுனிகளும் அவருக்கும் இவருக்கு தெரியல. வந்த 10 பாட்டை மட்டும் சொல்லிட்டு அவர் பன்னீர் சேர்த்து பாடுவார்னு தெரிஞ்சதுனால பாணர்னு பேர் வச்சுட்டாங்க. திருப்பாணாழ்வார்னு பேர் வச்சுட்டாங்க. அவர் பேர் ஏதோ ஒன்று இருக்குது. அருமையான பாட்டு, அருமையான 10 பாட்டு அருமையானது. இந்த மாதிரி ஒரு இது நம்ம கேட்கறதுக்கே கொடுத்து வைக்கணும். நாளைக்கு இன்னையோட இது முடிஞ்சு போகிறது. நாளைக்கு ஒரு கதையை எதையாவது ஒன்று பார்ப்போம். உறங்காவிலிதாசர்னு ஒருத்தர் இருக்கார். அவர் கதையை சொல்கிறேன் நாளைக்கு. தேங்க்யூ.